ஆளுநருக்கு என் மேலே ரொம்ப பிடிப்பு, பாசம் ரொம்ப அதிகம். ஏன்னா எங்கள் நண்பர்களெல்லாம் சொன்னதை போல நான் கொஞ்சம் இந்த சமத்துவ கொள்கை, சமதர்ம கொள்கை இதெல்லாம் கொஞ்சம் பேசி பகுத்தறிவு கொள்கையெல்லாம் பேசுகிறாள். அது அவருக்கு, அது அவர் மற்ற அமைச்சர்களை விட நான் தான் அவர்கிட்ட நேரடியாக எல்லாத்துலேயும் தொடர்புடையவன். அதனால் என் மேலே அவருக்கு ரொம்ப பாசம், பற்று, பிரியம்லாம் இருந்தது. அதனால தான் அவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள், நான் முன்பே சொன்னேன் அல்லவா, அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக என்னை டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்தே சபாநாயகர் அறிவித்து விட்டார். அதற்கு பிறகு மார்ச் மாதத்தில் 11ஆம் தேதி 13ஆம் தேதி எல்லாம் உத்தரவு வந்த பிறகு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்தை அவர் உடனடியாக பார்த்து நான் அமைச்சராக பொறுப்பேற்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா ரைட், ஓகே. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்யணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கவர்னர் இஸ் ஒன்லி எ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் தி சீஃப் மினிஸ்டர். உண்மையான நிர்வாகத்தை நடத்துபவர் யாரு? தமிழக முதல்வர். இவர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்? பேருக்கு நிர்வாகத்தை நடத்துபவர். தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் ஈவன் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் குடியரசுத் தலைவர். கவர்னர் யாருன்னா ஓட்டு போட்டு வச்சாங்களா? எம்எல்ஏ ஓட்டு போட்டு வந்தாரா? பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டு வந்தாங்களா? எப்படி வந்தார்? பிரதமர் சொல்கிற ஒரு ஆளுக்கு கையெழுத்து போட்டு நாமினேட்டட் மெம்பர், நியமனம் செய்யப்பட்ட ஒருவர். கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க, he is only a nominal head of the state. அவர் மாநில அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது. அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பியும் கூட அது கையெழுத்து போடாமல் இருக்கார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் 7 சட்டங்களுக்கு கையெழுத்து போடாமல் அந்த ஆளுநர் இருக்கிறார் என்று சொல்லி கேரளாவினுடைய முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆளுநர்களை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களை எல்லாம் ஆட்டி பார்க்கலாம் என்று நினைக்கிற இந்த ஒன்றிய அரசை நீங்கள் தூக்கி எறிய வேண்டுமா வேண்டாமா? நினைத்து பாருங்கள், அதுதான் முக்கியம். ஆகவே இது ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். அதில் தானே சீஃப் ஜட்ஜ் சொன்னார், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மிக அருமையாக சொன்னார், இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர் செயல்படக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருப்பது சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன், தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னாலே தண்டனை இப்போ கிடையாது, பழைய நிலைமை அவருக்கு வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அதைத்தான் இந்த கவர்னருக்கு தெரியல, பாவம், அது என் மேலே இல்லை பாசம் இருக்கு, அதனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்லேயே சொன்னார், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவரை மீண்டும் நியமிக்கவில்லை என்று சொன்னால் உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னார். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் மறுநாள் கையெழுத்து போட்டு நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய கோரிக்கையை ஏற்று நேற்று என்று எனக்கு நேற்று 3:30 மணிக்கு எனக்கு பதவி பிரமாணத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் தான் செஞ்சு வச்சார். அவர் சொன்னதால் நடந்தது தான். அந்த அடிப்படையிலே அதற்கு பிறகு இந்த மாவட்டத்திலே, இந்த நகரத்திலே கலந்து கொள்கிற இந்த முதல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.